அனைவருக்கும் வணக்கம். வாங்க வாங்க, இங்கே தான் வருவீங்க, நல்லா தெரியும். வழக்கம் போல் தாவைக்கன்ஸ் தற்குறிகள்ஸ் நமக்கு செமையான ஒரு கண்டென்ட்டை தந்திருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல விஜய் அவர்கள் காலையில் வீட்டில் இருந்து கிளம்புன கதையிலேருந்து ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். கோழி கொக்கரகோன்னு கோவிச்சு அவருடைய பண்ணையார் பங்களாக்குள்ளே எப்படி கோழியெல்லாம் இருக்கும் இல்லையா? அங்கே ரோல்ஸ் ராய்ஸ், பென்ஸ், பிஎம்டபிள்யூலாம் தான் நிற்கும். சரி, என்னமோ ஒன்று பிஎம்டபிள்யூ கோவிச்சுன்னு வச்சுக்கலாம். விஜய் அவர்கள் எந்திரிச்சு கோவை நோக்கி புறப்பட தயாராகி ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காப்புல. அங்கே பார்த்தா தனி விமானம். நம்ம ஆள் கமர்ஷியல் ஃப்ளைட்லலாம் போக மாட்டார் போல இருக்கு. மக்களோட மக்களாக இணைஞ்சு போக மாட்டார் போல இருக்கு. மக்கள் கூட சேரவே மாட்டார் போல இருக்கு. இவர் தான் எளிய மக்களுக்கானவர், சாமானிய மக்களுக்கானவர். எங்கே போனாலும் தனி விமானம். மக்கள் கூட பயணிக்கவே மாட்டார் இவர். ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கான கட்சிங்க, நம்புங்கங்க, நீங்கள் நம்பி தாங்க ஆகணும். கேட்டாக்க கும்பல் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை வேற உருட்டுவாங்க. சரி, இவர் தனி விமானம் மூலமாக கோயம்புத்தூருக்கு போய் சேர்ந்துட்டாருங்க. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் இந்த தற்குறி தாவேக்கண்கள் பயங்கரமாக கூடியிருக்கானுங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டையே இல்லாமல் ஆக்கிட்டானுங்க. இந்த பாருங்க எப்படி நிற்கிறானுங்க பாருங்க ஏர்போர்ட்டில். பாருங்களேன், இந்த லக்கேஜ்லாம் கேரி பண்ணக்கூடியதில் போய் அதுக்கு மேலே நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. எந்த அளவுக்கு மூளை, எந்த அளவு அறிவுன்னு பாருங்களேன் இவனுங்களுக்குலாம். இவனுங்கெல்லாம் வருங்கால எம்எல்ஏக்கள் ஆகணும்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. இந்த அறிவை வச்சுக்கிட்டு எப்படி மிதிச்சு போட்டு அதுக்கு மேலே நின்றுக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க. ஐயோ, இவனுங்களுக்குலாம் மண்டையில் அறிவு மண்ணாங்கட்டி தான் இருக்கா, இல்லை மண்ணாங்கட்டி தான் அறிவாட்டு இருக்கான்னு தெரியல. சாதாரண மக்களை தொந்தரவு பண்ணாமல் எதுவுமே பண்ண மாட்டானுங்க போல இருக்கு இவனுங்க. எங்கே போனாலும் சாதாரண மக்களுக்கு தொந்தரவு. அன்னைக்கு என்னடானா திருவான்மையூரில் ஒரு கூட்டம் போட்டானுங்க. பார்த்தா ஸ்கூலுக்கு எக்ஸாம் எழுத போன பிள்ளைங்களெல்லாம் தொந்தரவு பண்ணியிருக்கானுங்க. ஸ்கூலுக்கு எக்ஸாம் எழுத போக முடியாமல் ஆயிடுச்சு. ஏர்போர்ட்டையே சினிமா தேட்டர் மாதிரி மாற்றி வச்சிருக்கானுங்க தற்குறிஸ். கேட்டால் இது தாண்டா எங்கள் தளபதியோட படைபலம் அப்படின்றானுங்க. மண்ணாங்கட்டி பலம். இவனுங்களால போக்குவரத்து நெரிசல். கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஃபுல்லாக ஸ்கூல் லீவ் விட்டாச்சுனாலே இந்த ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுடைய அலப்பறை தாங்கலைங்க. அனைத்து ரசிக கூட்டங்களும் ஸ்கூல் முடிஞ்சதுனால கூடி வந்திருக்காங்க ஒன்றா சேர்ந்து. இதில் வேற ஏர்போர்ட்டில் கூட்டின அந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டு தளபதியோடைய ஃபேமிலி பிக்சர் கேட்டாங்க எல்லாரும். பார்த்துக்கோங்க, மொத்த தமிழ்நாடுமே தளபதியோடைய ஃபேமிலி பிக்சர் தான் அப்படின்னு சொல்லி இந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கானுங்க. சரி, ஃபேமிலி எல்லாம் இப்படி தான் நடு ரோட்டில் நிற்க விடுவாங்களா? பங்களாவுக்குள்ளே எந்த ஃபேமிலியுமே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரே அவருடைய பங்களாக்கில். ஏன்? சரி, எல்லாருமே ஃபேமிலி தானே. அப்போ அவருக்கு இருக்கிற சொத்தையெல்லாம் அந்த ஃபேமிலிக்கெலாம் எழுதி கொடுப்பாரா? எழுதி கொடுத்தாருன்னா ஃபேமிலின்னு சொல்லலாம். மாட்டார்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கூடுன தற்குறி கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்தோட ஃபோட்டோவை ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு எம்ஜிஆருக்கு கூடுன ஃபோட்டோவை ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு எம்ஜிஆருக்கு அடுத்தபடியான 3 எழுத்து மந்திரம் விஜய் அவர்கள். அப்படியே அதே பாணியிலேயே விஜய் அவர்களுக்கும் கூட்டம் கூடுது அப்படின்னு இந்த அணிலாண்டிகள் பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. முதல்ல விஜய் அவர்களுக்கு 3 எழுத்தா? ஜோசப் விஜய் இல்லை, அப்புறம் எப்படி 3 எழுத்தாகும்? விஜய் அவர்கள் ஒரு சினிமா நடிகன். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் சினிமா நடிகனாக இல்லை அப்படின்னா ஒரு பய கூட சீண்டி பார்க்க மாட்டான். வைகை புயல் வடிவேலுக்கு வராத கூட்டமா, கமலஹாசனுக்கு வராத கூட்டமா, ஒன்றும் இல்லை திரையில் பார்த்த மூஞ்ச நேரில் பார்த்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆசையில் வந்தவங்க தான் அதிகம். சரி, அப்படி இவ்வளோ ஆதரவு இருக்குன்னு தெரியுதில்ல, அப்புறம் எதுக்கு இடைத்தேர்தலில் நிற்கலை? இடைத்தேர்தலில் நின்னா தோற்று போயிடுவோன்னு தெரிஞ்சிருக்கு. அப்போ எல்லாம் சின்ன பசங்கங்க, 18க்கு கீழே. இங்கே பாருங்க, உங்கள் தளபதியை விட பயங்கரமாக கூட்டம் கூடியிருக்கு. யார் தெரியுமா? சன்னி லியோனுக்கு. எவ்வளோ கூட்டம் பாருங்க. அதுக்குன்னு சன்னி லியோன் ஒரு கட்சி தொடங்கி நான் பொறுப்புக்கு வரப்போகிறேன், நான் முதலமைச்சர் ஆக போகிறேன் அப்படின்லாம் சொன்னால் யாராவது ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுக்கேற்ற செயல்களை செஞ்சாதான் நடக்குமே ஒழிய சன்னி லியோன் அப்படின்றதுக்காகலாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. எம்ஜிஆர் அவர்கள் அரசியல்வாதியாக இருந்ததுக்கு அப்புறமா தான் அவர் கட்சியை தொடங்கினார். விஜய் அவர்கள் வெறும் நடிகனாக மட்டும் இருந்துட்டு தானே கட்சி தொடங்கியிருக்காரு. இதுவும் ஒன்றா? இந்த செருப்பும் ஒன்றா? இங்கே பாருங்க, 2 ரசிக குஞ்சுகள் வண்டிக்கு மேலே ஏறிட்டானுங்க. வண்டிக்கு மேலே ஏறினதும் பார்த்தீங்கன்னா மனையூர் பண்ணையார் அப்படியே பதுங்கி உள்ளே போயிட்டார். இவனுங்களுக்கெல்லாம் பயந்து தான் ஒய்பிரிவு பாதுகாப்பு கேட்டிருப்பார் போல இருக்குங்க. அடுத்து இங்கே பாருங்க, ஒருத்தன் குரங்கு மாதிரி மரத்தில் இருந்து தாவறான் பாருங்க. இங்கே பாருங்க, இதுக்கு தான் இவனுங்களெல்லாம் அணில்னு சொல்கிறோம். அணில் மாதிரி எப்படி தாவனாம் பார்த்தீங்களா? குரங்கெல்லாம் பார்த்தா சூசைட் பண்ணிருமே. இதையெல்லாம் ஏண்டா குரங்குங்க கூட டீசெண்டாக நடந்துக்குண்டா, என்னடா நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க? விஜயை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி இந்த சீனை பார்த்துட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். வெர்ச்சுவல் வாரியர்ஸ்ப்பா, வெர்ச்சுவல் ஃப்ளையர்ஸாக இருக்காங்க. மரத்துலலாம் இருந்து தாவறானுங்க. மரத்துல இருந்து தாவி விஜயோடைய வாகனத்தில் லேண்ட் ஆகிருக்காங்க. அடுத்தது இங்கே பாருங்க, எப்படி தொங்கிக்கிட்டு போகிறானுங்க பாருங்க. கீழே விழுந்து செத்தா என்னத்துக்கு ஆகுறது? இங்கே பாருங்க, ஒருத்தன் நடு ரோட்டில் ஓடிக்கிட்டு போகிறான். என்னதான்டா நீங்கள்லாம்? சுற்றி இருக்கிற ஒருத்த மண்டையிலையும் ஹெல்மெட் இல்லை, ஒரு பொறுப்பு இல்லை. இங்கே பாருங்க,
எவனாவது கீழே விழுந்து என்னத்துக்கா கீழே விழுந்துருக்கானுங்க. அடுத்த காணொலி பார்ப்போம் பாருங்க. இப்போது இந்த போயிட்டுருக்கானுங்களா, இந்த இப்போ நான் அடிச்சு கீழே விழுந்தானுங்க பாருங்கள், அவ்வளோதான் விழுந்துட்டானுங்களா. ஒருத்தனும் ஹெல்மெட்டு கிடையாது. விஜயோடைய வண்டியெல்லாம் போயாச்சு, அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பார், அவர் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். இந்த கிறுக்கணுங்களால தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் முக்கால்வாசியும் வரும். நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி எங்கேயா போய் அடிச்சு வாரி விழுந்துக்கிட்டு சட்டம் ஒழுங்கே சரியில்லைன்றவானுங்க. இவனுங்க பண்ணுற தப்புக்கு கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணுவானுங்க, திமுகவை ப்ளேம் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பானுங்க. கேன பயல்வலா, நீங்கள் போய் கீழே விழுறதுக்கு ஏன்டா திமுகவை ப்ளேம் பண்ணுறீங்க? எச்ச நாய்களா, முதல்ல உங்கள் உசுரை பார்த்துக்கோங்கடா கிறுக்கணுங்களா. அடுத்த தேர்தல் வரைக்கும் வாக்கு போடுறதுக்கு உயிர் இருக்க வேண்டாமா? அது வரைக்குமாவது உயிரோட இருங்க, அதுக்கு பிறகு செத்து போங்க. அப்போ தானே நாங்கள் அடிக்க முடியும். எல்லாரும் உயிரோட இருந்துமே ஒரு மயிரும் பிடுங்கலன்னு. அதுலேயும் பாருங்க, கீழே விழுந்தாச்சு, தூக்கி கூட ஒருத்தனை விடலை. அவனுங்க பாட்டுக்கு விஜய் 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 விஜய்னு போறானுங்க. விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களை என்னைக்குமே கட்டுப்பாடோட வச்சது கிடையாது. இந்த மாதிரி அறியாமையில் இருக்கிற ரசிகர்கள்னால அந்த ஆளுக்கு பலன். அதனால அவர் தன்னோட ரசிகர்களை எல்லாம் கட்டுப்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சி என்றைக்குமே எடுத்தது கிடையாது. அதனால தான் இப்படி திரியிறானுங்க. தன்னுடைய சொந்த லாபத்துக்காக இத்தனை பேரை வழி கொடுக்கறதுக்கு நிற்கிறார். அவருக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது. எவன் விழுந்தா என்ன, இவன் செத்தா என்ன. புரிஞ்சுக்கோங்களா தற்குறி அணில்களா, நீங்கள் எவனா செத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஓட்டு போச்சு, அவ்வளோதான் அவ்வளோதான். ஆனால் நீங்கள் செத்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு பேரிழப்பு. உங்கள் குடும்பத்துக்கு முதல்ல நீங்கள்லாம் வேலை வெட்டிக்கு போய் சம்பாதிச்சு உங்கள் குடும்பத்தையெல்லாம் நீங்கள் முதல்ல பார்த்துக்கிறீங்களா என்ன? உங்கள் குடும்பத்துக்கு பேரிழப்பாக இருக்கும்லாம் எனக்கு தோணலை. நீங்கள்லாம் செத்தீங்கன்னு சொன்னால் உங்கள் குடும்பத்துக்கு பெரும் நிம்மதியாக இருக்குமோன்னு தான் எனக்கு தோணுது. விஜய் வந்துட்டார் அப்படின்றதுக்காக அப்படியே பின்னாடியே போய் ஓடுறீங்களே, உங்களையெல்லாம் வீட்டில் எப்படி பாரமாக தானே பார்ப்பாங்க. பின்ன இவனுங்க எங்கேயா போய் இடிச்சிட்டு கீழே விழுந்து இளவு விழுந்துட்டா உடனே போலீஸ் மேலே பழிய தூக்கி போட்டுருவானுங்க, அரசாங்கம் மேலே பழிய தூக்கி போட்டுருவானுங்க, திமுக மேலே பழிய தூக்கி போட்டுருவானுங்க. நீங்கள் ஒழுங்காக இருங்கடா, எதுவும் நடக்காது. இங்கே பாருங்கள் எப்படி தெரிச்சுக்கிட்டு ஓடுறானுங்க. கீழே கீழே விழுந்தாச்சு நிறைய பேர், பார்த்துக்கோங்க. கொடியையும் தூக்கிட்டு எப்படி ஓடுறானுங்க பாருங்கள். காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியல அந்த கூட்டத்தை. அதில் யாராவது பெண்கள் யாராவதெல்லாம் கீழே விழுந்து ஏதாவது ஆச்சுன்னா என்னத்துக்கு ஆகிறது? எதையுமே யோசிக்க மாட்டானுங்க. ஒரு பக்கா முட்டாள் கூட்டம் இவனுங்கள்லாம். ஒரு நல்ல தலைவனாக இருந்தால் இதெல்லாம் பார்த்து பயப்படுவான். என்ன இப்படி ஓடுறாங்க, யாருக்காவது ஏதாவது ஆச்சு அப்படின்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்து பயம் வரும். ஆனால் விஜய் இதெல்லாம் பார்த்து என்ன பேசுவார்? நம்ம பசங்கள்லாம் உள்ளே பூந்து சம்பவம் பண்ணிட்டாங்க, சம்பவம் பண்ணிட்டு ஓடி வந்துட்டாங்கல்ல, என்ன சம்பவம், என்ன கூட்டம், என்ன சம்பவம், ஏர்போர்ட்லாம் லக்கேஜ் கேரி பண்ணுறதெல்லாம் மிதித்து சம்பவம் பண்ணிட்டாங்க, வேற லெவல் சம்பவம் அப்படின்னு தான் விஜய் பேசுவாப்புல. அந்த மாதிரி ஒரு ஆள் அவர். தமிழ்நாட்டில் இவ்வளோ முட்டாள்களா அப்படின்னு இருக்கு எனக்கு. இதையெல்லாம் பார்த்தா பூத் கமிட்டி மாநாடு மாதிரியாங்க இருக்குது. எனக்கு அப்படி தெரியல, ஏதோ படம் பார்க்குறதுக்கு ஓடுற மாதிரி இருக்குது. இவனுங்களெல்லாம் கூப்பிட்டு உள்ளே எதுக்கு போகிறீங்க, என்ன நடக்குது உள்ள அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவானுங்க? எதுவும் தெரியாதுல்ல இவனுங்களுக்குலாம், என்ன நடக்குதுன்னே தெரியாதுல்ல. விஜயை பார்க்கணுன்னு தான் வந்திருப்பானுங்க. நம்மளாலே இதை சென்ஸ் பண்ண முடியுது பார்த்தீங்களா? அந்த லட்சணத்தில் தான் இவனுங்க இருக்கானுங்க, பார்த்தாலே தெரியலையா? அடுத்ததான் விஜய் அவர்கள் பேசுனதை பார்ப்போம் வாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது, உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு கேட்பாங்க. நம்மக்கிட்ட என்ன இல்லை, மனசில் நேர்மை இருக்குது, கரைப்படியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்குது. முடிஞ்சு கரைப்படையாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு. ஒரு ஸ்கிரிப்டா கூட ஒழுங்கா மனப்பாடம் பண்ண தெரியல இந்த ஆளுக்கு. ஒரே டேக்கில் எடுக்கணும். இங்கெல்லாம் கட் பண்ணிட்டு திரும்பி ரீடேக்லாம் கிடையாது. அதை முதல்ல மண்டியில் வச்சுக்கோங்க விஜய் அவர்களே. மொத்த ஸ்பீச்சே 4.5 நிமிஷமோ 5 நிமிஷத்துக்குள்ளேயோ தாங்க மொத்தத்தில் பேசுனதே. எந்த கட்சி தலைவனாவது 4 நிமிஷம் 5 நிமிஷம் பேசியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா மேடையில்? அடுத்ததாக புசியானந்த் பேசினதை பார்ப்போமா? பூத் ஏஜென்ட்னா சாதாரண ஆள் இல்லைங்க. நீங்க தான் நாளைக்கு நம்ம கட்சியோடைய வெற்றிக்காக நமது வெற்றி வேட்பாளர்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு காரணமா இருக்கிற போறவர் யார் என்று நீங்கள் சொன்னால் அது நீங்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னங்க இப்படி பேசுறாப்ல? இவரை நம்பியெல்லாம் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்க, எப்படிங்க சாத்தியம்? நமக்கு தான் நான் சொன்னேன்ல, நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம்னாலே இப்ப எல்லாருக்குமே ஒரு பயம் எல்லாமே வந்துடுச்சு. எதையுமே உருப்படியாக பேசுறது கிடையாது மேடையில எல்லாம். எப்போ பார்த்தாலும் எங்கள் தலைவரை பார்த்து பயம், எங்கள் தாவேக்காவை பார்த்து பயம், நம்மளை பார்த்து பயந்துட்டாங்க அரண்டுட்டாங்க அப்படின்னு பேசுறது. எதையாவது சிந்திக்கிற மாதிரியோ மக்கள்கிட்ட அரசியலை புரிய வைக்கிற மாதிரியோ அவங்களுடைய கொள்கைகளை விளக்குற மாதிரியோ ஒரு மண்ணாகிட்டே இருக்காது. எப்போ பார்த்தாலும் சம்பவம் பண்ணிட்டாங்க,
இல்லைன்னா பயந்துட்டாங்க, இப்படி எதையாவது ஒரு கிறுக்குத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காது. இந்த சினிமா டயலாக் மண்ணாங்கட்டி மயிரெல்லாம் கொண்டு வந்து மேடையில் பேசிக்கிட்டு இருக்காது. எப்படி தான் சிரிக்காமல் இவ்வளோ பெரிய காமெடியை பண்ணுறாருன்னு தெரியல புஷி ஆனந்தெல்லாம். உண்மையிலே பாராட்டணுங்க. அவர் ஏன் சினிமாவில் நடிக்காமல் போனார்? இந்த மாதிரி நல்லா நடிக்கிறாருங்க, பேசுகிறாரு, சீரியஸாக பேசுகிற மாதிரியே பேசுகிறாரு. ஆனால் அதை பார்த்தா நமக்கு சிரிப்பு வருதுங்க. எப்போ பாரு பயந்துட்டாங்க, உட்காந்துட்டாங்க, எழுந்துட்டாங்க, நின்றுட்டாங்க, படுத்துட்டாங்க, உருண்டுட்டாங்க, பிறண்டுட்டாங்கன்னு. வேற எதையாவது பேசுறதுக்கு தான் பேசுங்க, சும்மா எப்போ பார்த்தாலும் ஒரே டைலாக போட்டுக்கிட்டு. பாருங்க கண்ணை போட்டு விட்டாரு, காலையில கண்ணை போட்டு விட்டாரு தளபதி. இவனுங்க கூட இல்லாம அரசியல் சண்டை போட வேண்டியது இருக்கு, என்னங்க செய்யறது? இதோ கிடச்சிட்டான்ல இன்னொருத்தன் புஷி ஆனந்துக்கு கண்டென்ட் மேடையில் பேசுறதுக்கு. இந்த பலூன் ஸ்டோரி மாதிரி ஒரு ரசிகர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பலூனு, அதில் விஜயோடைய புகைப்படம் இருந்துச்சு. என்ன இருந்தாலும் அந்த பலூனை பிடுங்கிட்டு போயிட்டாங்கடே, அதில் விஜய் ஃபோட்டோ இருந்துச்சுடே, சாதா பலூனாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு கதை உருட்டுனார் இல்லையா? அந்த மாதிரி பேசுகிறதுக்கு இங்கே ஒருத்தன் கிடச்சிட்டான் பார்த்தீங்களா? என்ன இருந்தாலும் எங்கள் தளபதி போட்ட துண்டு, அதை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. யாராவது பிடிக்கிட்டு போனால் தெரியும், அடுத்தது இது ஒரு கதையாக வரும். சரி, இப்போ தாவேக்காவை சேர்ந்தவங்க கிட்ட பூத் கமிட்டினா என்னன்னு கேட்போம் வாங்க. பூத் கமிட்டி என்றால் என்ன கொஞ்சம் சொல்லுங்க கேட்போம். தளபதி வரவேற்கிற புது படம் பார்க்குற மாதிரி இருக்கு எங்களுக்கு. தளபதி வராது, நாங்கள் 26க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. அவினாசிலிருந்து வந்திருக்கிறோம், பெரும் படையோடு நாங்கள் வந்திருக்கோம். இது வந்து சாதாரண படம் தான், தளபதி வரவேற்கிறதுக்காக வந்திருக்கோம். படையா? எந்த படை? எங்கே போய் போர் புரிஞ்சிங்க? ஓ, வெர்ச்சுவல் வாரியர்ஸ். படைன்னு சொல்லாதீங்க, வடை வடை படை. நாங்கள்லாம் ஒரு படை. கிரிஞ்சா ஃபீல் ஆகலையா? அப்படியே இந்த பிடிஎஸ் ஆர்மின்னு ஒரு குரூப் சுற்றிக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி தான் இருக்குது இவங்கெல்லாம் பேசுகிறத கேட்குறதுக்கு. இந்த மாநாடு ரொம்ப சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்காக சப்போர்ட் பண்ண வந்திருக்கோம். இது சுற்றுவட்டார எல்லாருமே வந்து அவரை பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். குழந்தைகளை கூட தூக்கிட்டு நாங்கள்லாம் வந்திருக்கிறோம். ரொம்ப அவசியம், குழந்தைங்களெல்லாம் கொண்டு வரணும்ல, அவ்வளோ ரொம்ப முக்கியம். சரி, என்னத்துக்கு வந்தீங்க? மாநாடா? என்ன மாநாடு? எதுக்கு வந்தீங்க? அப்படின்னா என்ன? பூத் கமிட்டினா என்ன? எதுவுமே தெரியாதுல்ல, விஜய் தான் பிடிக்கும், அதனால தான் வந்தீங்கல்ல. எக்ஸைட்டடா இருக்கிறோம் நாங்கெல்லாம் தளபதி பாக்குறதுக்கு. ஜஸ்ட் இப்படி கிராஸ் பண்ணும்போது பார்த்தாலே எங்களுக்குலாம் ஓகே தான். அப்புறம் நாளைக்கெல்லாம் பட்டாசா இருக்க போகுது, மாஸ்க் காட்ட போறோம், பாட்டே இருங்க. எங்களெல்லாம் பார்த்தா நெத்தியில பைத்தியக்காரன் எழுதியிருக்கான். நெக்ஸ்ட் அண்ணனோட வருகைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 2 நாள் தூக்கம் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் கோவைக்கு வர்றாரு, அதனால ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறோம். சோதனைங்க, ஆனாலும் சத்தியமாக சோதனைங்க. நம்ம இப்படிலாம் பேசுகிறத பார்த்து பயந்துட்டீங்க, நடுங்கிட்டீங்க, உருண்டுட்டீங்க, பிறண்டுட்டீங்கன்னு பேசுவானுங்க. ஐயோ, உண்மையாலுமே சோதனைடா நீங்கள்லாம். உண்மையாலுமே உங்களுக்குலாம் புரியலையா? யாராவது பயப்படுறவனுங்க இப்படிலாம் பேசுவோமா? நாங்கள் பயப்படலடா. ஏன்டா உங்களுக்குலாம் எப்படி புரிய வைக்கிறது? நாங்கள்லாம் பயப்படல உங்களெல்லாம் பார்த்துன்னு. சரி, நாங்கள் பயப்படுவோம்ல, நாங்களாம் பயந்துட்டோம்ல, பயமுறுத்துற மாதிரி ஏதாவது பண்ணுங்க. என்ன பண்ண முடியும்? நீங்கள் கூட்டம் கூட்டின உடனே பயந்துருவோமா? நீங்கள் ஒரு மேடை போட்டு இந்த மாதிரி திக்கி திக்கி பேசின உடனே பயந்துருவோமா? அதாவது நம்ம கொள்கை என்னென்னா பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் பேசுகிறத பார்த்து நாங்கள் பயப்படுவோமா? புஷியானது பேசுகிறத பார்த்து நாங்கள் பயப்படுவோமா? இந்த கேட்டை திறந்த உடனே பிச்சுக்கிட்டு ஓடுறானுங்க தெரியுமா, அதையெல்லாம் பார்த்து நாங்கள் பயப்படுறோமா? இந்த மாதிரி பைக்கில் போகிறப்போ கீழே விழுந்து சாகிறதுக்கு திரியிறானுங்க தெரியுமா, அதையெல்லாம் பார்த்து நாங்கள் பயப்படுறோமா? கேனப்பயல்களா, கேனத்தனமாக நடந்துக்காதீங்கடா. ஒரு நடிகனுக்கு பின்னாடி ரசிக வெறி பிடிச்சி திரியாதீங்கடான்னு சொல்லிட்டு உங்களை கேவலமாக திட்டிக்கிட்டு இருக்கோம். வெக்கமே இல்லாமல் வந்து நின்றுக்கிட்டு பயந்துட்டாங்க, மிரண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு கிறுக்கனுங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. மண்டையில் அறிவு இருக்கா இல்லைனா லெப்ப குண்டா வாயிலிருந்து வார்த்தைகளை வர விடுறீங்க. சும்மா இருங்களா. எப்படியுமே நாங்கள் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு புரிய போகிறதில்ல. ஏன்னா உங்களுடைய அறிவு அந்த அளவுக்கு தான். உங்களுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் நடந்துப்பீங்க. என்ன பண்ணுறது? எங்களால் பார்த்து பரிதாபப்படம் தான் முடியும். பரிதாபப்படுறோன்னு சொன்னாலும் பயந்துட்டோன்னு சொல்லாதீங்கடா. நாங்கள்லாம் உங்களை பார்த்து பயப்படவும் மாட்டோம், பயப்பட்டதும் இல்லை. ஏண்டா உயிரெடுக்கிறீங்க? சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்க விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் டடா, பை, டேக் கேர்.